வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது மணி, அதாவது பணம் ஈர்க்கும் ரிச்சுவல் எப்படி கேண்டில் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ நேற்று பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி செட் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, மார்னிங் இப்படி செட் பண்ணிடுறீங்க. இப்போ சாயங்காலம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை நைட்டே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, இல்லை அடுத்த நாள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை நாள் அந்த செட்டப் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அத்தனை நாள். இப்போ ஒரு 3 நாளோ, அது ஆட் நம்பர்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அத்தனை நாள் நீங்கள் அதில் வச்சு ஹீலிங் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி கூட இதை செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங்கோ இல்லைனா மற்றவங்களுக்கோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போதைக்கு நான் செகண்ட் லெவலில் சுய சிகிச்சை தான் நான் சொல்லித்தரதுனால நீங்கள் சுய சிகிச்சை மட்டும் பண்ணால் போதும். தேர்ட் லெவல்லேருந்து நீங்கள் இதில் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் வந்து மற்றவங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சாயங்காலம் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கேண்டில் மட்டும், இதுக்கப்புறம் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு கேண்டிலை கிளென்ஸ் பண்ணி டெய்லி அந்த கேண்டில் நீங்கள் ஏற்றினாலே, அதாவது கேண்டிலை எப்படி நான் சார்ஜ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி சார்ஜ் பண்ணி டெய்லி அதுக்கு கேண்டில் ஏற்றணும். எத்தனை நாள் உங்களுக்கு அதுக்கு ஹீலிங் தேவையோ அதனால் நீங்கள் அந்த கேண்டிலை மட்டும் ஏற்றி வச்சாலே உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ஹீலிங் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ அன்னைக்கு நீங்கள் அதை எடுக்கணும். நீங்கள் போதும், ஹீலிங்ஸ்லாம் போதும் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து கிறிஸ்டல்லாம் மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை எப்படி சார்ஜ் பண்ணி நான் வைக்க சொன்னேனோ அந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கலாம். கேண்டில் ஏற்றுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேயா? சரி, இப்போது மணி அட்ராக்ஷன் ஸ்பெல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஏலக்காய் பொடி. இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்ததுன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஃபோட்டோ, அப்புறம் அந்த எந்த சிம்பிள், நான் வந்து 2 லெவல்லையும் உங்களுக்கு சிம்பிள்ஸ் சொல்லி தந்துருந்தேன் இல்லையா, அந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? அதுக்கப்புறம் சேஜ் ஹர்பு, க்ரீன் கலர் பென். ஓகே, சரி. இப்போது க்ரீன் கலர் கேண்டில், அப்புறம் சில ஏஞ்சல் ஸ்டாச்சூஸ், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் மணி, மேக்னெட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போது நீங்கள் உள்ளே எழுதுகிற எதுவுமே இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். முன்னாடி சொல்லி தந்த மாதிரி 4 பக்கமும் கிரியா சிம்பிள் போட்டுக்கணும். அப்புறம் இதில் ஒரு ஹான்ஷா ஷீஷோனன் போட்டுக்கணும். ஹான்ஷீஷோனன் போட்டுட்டு இந்த கேப்ஸ் இருக்குது இல்லையா, இதில் நான் ஃபஸ்ட் செகண்ட் லெவலில் கிளாஸில் சில சிம்பிள் சொல்லி கொடுத்து அதுக்கு அட்யூன்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும். எழுதிட்டு பர்டிகுலர் பர்சனோட ஃபோட்டோ வச்சுட்டு அதே 2 லெவல் கிளாஸஸ்லேயுமே வந்து பிரிண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி சில சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன். அதையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது வந்து க்ரீன் கலர் பிரமிடு, இது க்ரீன் அவென்ச்சுரின். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் பிரமிட்ஸ் கிடச்சா, இல்லை க்ரீன் கலர் கிறிஸ்டல்ஸ் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் க்ரீன் கலர் கேண்டில், ஏஞ்சல்ஸ். இப்போ இந்த க்ரீன் கேண்டிலை நம்ம சீசனிங் பண்ண போகிறோம். இப்படி 3 ஃபிங்கரை வச்சு 1 2 3, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வச்சு 1 2 3 பண்ணிவிட்டு குச்சி வச்சு அந்த நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு, டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு, சிம்பிள்ஸ் எழுதிக்கிட்டு, இப்படி கையை உள்ளே வச்சு ஐ எம் மணி மேக்னெட், ஐ எம் மணி மேக்னெட், ஐ எம் மணி மேக்னெட், ஸோ பீட் ஸோ பீட் ஸோ பீட் அமேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்டிகுலர் கேண்டில் எப்படி வச்சுட்டு
இப்படி ஏற்றிக்கிறீங்க. ஓகே தானே? இந்த ப்ரொசீஜர் கிளியர் தானே? இப்போ இதுவே நீங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு எஜுகேஷனுக்காக இல்லை படிப்புக்காக பண்ணணும் அப்படின்னா இதே ப்ரொசீஜர் அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த எல்லோ பிரமிடுக்கு பதிலாக இந்த க்ரீன் பிரமிடுக்கு பதிலாக எல்லோ பிரமிட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி இந்த கேண்டிலை கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை அந்த ஆயில் வச்சு சீசனிங் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பர்சனோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு இதுக்கு ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பட்டை பொடி இருக்குது இல்லையா, அதை எடுத்து 3 விரலையும் இப்படி தேய்ச்சிட்டு 2 3 இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் ஹீல் பண்ணுறேன். அவங்க நல்லபடியாக படிக்கணும். I attract higher level of scores in my exams. I attract high scores in my exams. I attract high scores in my exams அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிலை இப்படி வச்சு இப்படி அந்த பர்டிகுலர் கேண்டிலை ஏற்றிட்டு நீங்கள் ஹீலிங் பண்ண போகிறீங்க. ஸோ இதுவும் கிளியர் தானே? ஓகே, ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.